அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தோடு கூட இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். ஓசியா 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை சம்பூர்ணமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்கிறாரு. ஒரு சீர்கேட்டை அவர் என்ன பண்ண போகிறாராம்? குணமாக்க போகிறார். சீர்கேடான நிலைமை நம்ம வாழ்க்கையில் இருக்குங்க. அநேகருக்கு ஒரு சீர்கேடான நிலைமை இருக்கும். எல்லாருக்கும் ஒரு தீய பழக்கம் இருக்கும், தீய குணாதர்சனம் இருக்கும், நிறைய இருக்கும். அதெல்லாம் கர்த்தர் இந்த நாளிலே நீக்க போகிறாராம். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரிகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் சீர்கேடான நிலைமைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். நான் குணமாக்க போகிறேன், அவங்கள நான் பரிசுத்தப்படுத்த போகிறேன், என் ஜனமாக மாற்ற போகிறேன், என் பிள்ளையாக மாற்ற போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க பேசுகிறாரு. எவ்வளோ அருமையாக சொல்ல பாரு. அவருடைய சீர்கேட்டுகளை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாக சிநேகிப்பேன். சீர்கேட்டு ஆயிடுச்சுன்னா எப்படி நீங்கள் அவருடைய பிள்ளையாக மாறிடுவீங்க? சீர்கேட்டு மாறி போச்சுன்னா தகப்பனுக்கு உகந்த பிள்ளையாக மாறிடுவீங்க. அப்போ என்ன பண்ண? அவர் அதிகமாக சிநேகிப்பாராம், அநேகமாக அன்பு செலுத்துவார், அதிகமாக அன்பு செலுத்துவார் உன் மேலே. ஏன்னா என் பிள்ளை உரிமை கொண்டாடுறாரு. நான் மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், மனப்பூர்வமாக சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டு. எவ்வளோ எரிச்சலாக இருந்திருப்பார். அப்போ பிள்ளை செய்யறது சரியில்லை, மக செய்யறது சரியில்லை, எரிச்சலாக இருக்கிறார். ஆனால் அவங்க சீர்கேட்டை குணமாக்கிட்டிங்கன்னா நான் அதிகமாக சிநேகிப்பாங்க. அவன் மேலே இந்த கோபம்லாம் நீங்கிட்டு அவர் விலங்க பண்ணுவார். அவர் கோபம் எல்லாம் நீங்கிடுமா அவங்களுக்கு. எவ்வளோ அருமையாக பேசுகிற பாருங்க. சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டு. தாய் தகவல் மேலே இருக்கலாம் எரிச்சலாம், பிள்ளைகள் மேலே பெற்றோர் எரிச்சலாக இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் முதலாளி எரிச்சலாக இருக்கலாம். அதெல்லாம் இந்த நாளில் நீங்கள் போதுன்றார். ஏன்னா நீங்கள் எப்படி ஆகிட்டுன்னு சொன்னீங்கன்னா, எதற்காக அந்த வார்த்தை சொன்னால், நீங்கள் நல்ல ஒரு சீர்கேட்டெல்லாம் குணமாக்க போகிறீங்க. சீர்கேடான வாழ்க்கையில் எடுத்து போட போகிறீங்க. ஆண்டவர் வந்து எடுத்து போகிறார் உங்கள் வாழ்க்கையில். என்னென்ன சீர்கேடு? வார்த்தையினால சீர்கேடுமான வார்த்தை பேசுவோம், நடத்தையில் சீர்கேட்டாக நடப்போம், மனுஷருடைய இருதயத்தை புண்படுத்தாது சீர்கேடாக பேசுவோம். வாழ்க்கையில், வேலை ஸ்தலத்தில், பிள்ளைகள் மத்தியில், பெற்றோர் மத்தியில் அநேக சீர்கேடான வார்த்தைகளை நம்ம பேசியிருக்கலாம். ஆண்டவர் இந்த நாள் என்ன பண்ணலாம்? அது எல்லாத்தையும் சீர்கேட்டை குணமாக்க போகிறாராம். அவர்களை மனப்பூர்வமாக சிநேகிக்க போகிறாராம். உங்களை மனப்பூர்வமாக சிநேகித்து அவர் அண்டையில் உங்களை சேர்த்து கொள்ள போகிறாராம். என் மகன், என் பிள்ளை இனிமேட்டு அந்த தப்புலாம் செய்ய மாட்டான், அவன் பரிசுத்தப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்கிறாரு. என் அன்பு மகனே, அன்பு மகளை, உங்கள் சீர்கேட்டெலாம் குணமாக்கி அவர் என்ன பண்ணுறான்? உங்கள் பக்கத்தில் வச்சு அப்படி எப்படி பார்க்க போகிறான்? சிநேகிக்க போகிறான், ரொம்ப ஆசீர்வதிக்க போகிறாராம், அன்பு செலுத்த போகிறேன். என் கோபம் இனிமேல் அவங்க மேலே பற்றி கொள்ளாது. என் கோபம் என்ன பண்ணது? இதுமேட்டு அவங்கக்கிட்ட எதுவும் நீக்கி போட்டு போகிறேன். என் பிள்ளை மேலே எந்த கோபம் வராதுன்னு ஒரு தகப்பனை பேசுவது போல இயேசு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நான் உங்களை சிநேகிக்க போகிறேன், நான் என் சிநேகிக்க போகிறவங்கள, என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிடும். உங்களை விட்டு என் கோபம் நீங்க போகுது. இந்த வார்த்தை கேட்டு கொண்டு உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சீர்கேட்டான நிலைமையெல்லாம் கர்த்தர் நீக்கி போட்டு உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த போகிறாராங்க. இந்த வார்த்தையை தொடர்ந்து கேளுங்க, வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராங்க. ஆமென். காட் பிளஸ்.